ஹாய் எவ்ரிபடி. நம்ம இப்போ பார்க்க போகிறது நமக்கு எல்லாருக்கும் ஃபெமிலியரான ஒரு வேர்ட் பற்றி தான். அதாவது சாரி. சாரி எப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் பாருங்கள். அதாவது இப்போ நம்ம ஏதாவது ஒரு செயல் செஞ்சிட்டோம், அதுக்காக வந்து நம்ம வருத்தப்படுறோம், அதை நம்ம தப்புன்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போது அப்போலஜைஸ் பண்ணுவோம். நம்ம இது தப்பு சொன்னது, அப்போ நம்ம உடனே என்ன சொல்லுவோம், ஓகே ஐம் சாரி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஐம் சாரி, நான் உங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டேன், ஐம் சாரி, ஐ ஹவ் ஹர்ட் யூ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வேறு எங்கே நம்ம சாரி சொல்லலாம் அப்படின்னா, இப்போது ஒரு அன்பிளசண்ட்டான நியூஸ் அந்த மாதிரி நம்ம சொல்ல போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம சாரி சொல்லிவிட்டு ஆரம்பிக்கலாம். அன்பிளசன்ட் நியூஸ் அப்படின்னா என்னன்னா, ஒருத்தவங்கள அவங்க ஒரு மோசமான ஒரு உணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி, இல்லை ஒரு கஷ்டமான நியூஸ், இல்லை ஒரு வெறுப்பூட்டுற மாதிரி ஒரு நியூஸ், அந்த மாதிரியான நியூஸ்க்கு. இப்போது ஒரு ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட் வந்து டிலே ஆகுது அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஐம் சாரி, ஆல் ஃப்ளைட்ஸ் ஆர் டிலேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா, அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு வெறுப்பூட்டுற மாதிரி ஒரு நியூஸ் தானே சொல்கிறோம், ஒரு மோசமான ஒரு கஷ்டமான நியூஸ். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து சாரின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி கூட நம்ம சாரி யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம 2 பேர் பேசிகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 பேர் பேசிகிட்ருக்கப்ப ஒருத்தவங்க சொன்னது வந்து இன்னொருத்தவங்க சரியாக லிசன் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அப்போது லிசன் பண்ணல அப்படின்னா மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்போம் இல்லையா. அப்போது என்ன சொல்லலாம், சாரி குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட் அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். சாரி குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட். சரிங்களா, அப்போது நான் வந்து சரியாக கவனிக்காமல் விட்டேன், கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி கேட்குறது. அதுக்கப்புறம் வேறு எங்கே நம்ம சாரி சொல்லலாம் அப்படின்னா, இப்போது யாராவது நம்மளை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு இன்வைட் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு பார்ட்டிக்கோ டின்னருக்கோ, அப்போது இன்வைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு போகணுன்னு சொல்லிட்டு தோணுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு வேறு ஏதோ ஒர்க் இருக்கிறதால நம்மளால் போக முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன சொல்லலான்னா, ஐம் சாரி, ஐ கான் கம் டுடே, இல்லை ஐ கான் கம் டு யுவர் பார்ட்டி அப்படி சொல்லிட்டு நம்மளுடைய சாரி அப்படி சொல்லலாம். அதே மாதிரி வேறு எங்கே சொல்லலாம் அப்படின்னா, இப்போது கண்டலன்ஸ் எக்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய ஒரு ஏதாவது பேடாக ஒரு இன்சிடெண்ட் நடந்துருச்சு, அப்போது நம்ம சொல்கிறோன்னா ஐம் சாரி அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். அப்போது எங்கன்னா, சாரி டு ஹியர் அபவுட் யுவர் லாஸ். அவங்க லாஸ் மேபி வந்து ஒரு பர்சன் அவங்க மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை அவங்க கம்பெனியில் ஏதாவது லாஸ் ஆகிருக்கலாம், அந்த மாதிரி. சரிங்களா, அப்போது அவங்களுக்கு ஏதாவது லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா அப்போ நம்ம வருத்தத்தை தெரிவிக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம் கண்டலன்ஸ். ரொம்ப ஆழ்ந்த வருத்தம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து கண்டலன்ஸ். அப்போது சாரி சொல்லி ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம வந்து சாரி சொல்லிவிட்டு ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ.